ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்த்தாலாம். 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்துட்டு அதை தண்ணியில் அலசிட்டு அதை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். அது வதங்கி வர அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட 10 சுண்டைக்காய் வத்தலையும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், அது கூட அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு பொரிஞ்சு வந்ததும் இது கூட 2 வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். 20 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். முழுசாகவே சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கி கொடுத்துட்டு இது கூட அரைச்சி வச்சுருக்க அந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொரன்னு அரைச்சா போதும். அதையும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு 2 தக்காளியை பச்சையாகவே மிக்சி ஜாரில் கொடுத்து அரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி கொடுத்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். தண்ணி ட்ரை ஆனதும் இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் அளவுக்கு சிம்லேயே வச்சு இறக்குனா கருவேப்பிலை குழம்பு தயாராகிடும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.